ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காய்கறி சுரக்காவை வச்சு தான் நான் கூட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி சிறுபருப்பு எடுத்துக்கோங்க, நல்லா கழுவி விட்டுட்டு கூடவே தண்ணி ஊற்றிக்கலாம். சுரக்காவை வந்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம ஊர் காய் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும், டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து இந்த சுரக்காய், பரங்கிக்காய், பீக்கங்காய்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் அந்த காய்கறிலாம் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிட்டு ஒரு கிளறி விடுங்க. மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுரக்காயில் வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது, நீர் சத்து காய். அதனால் நீங்கள் வாரத்தில் 2 வைஸ் வந்து சுரக்காவை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக போயிருச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு உளுந்தம்பருப்பு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு. நம்ம வந்து கூட்டுக்கு வந்து சீரக மிளகு போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளறி விடுங்க. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் வந்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை போட்டுட்டு இறக்கிடலாம். சுவையான டேஸ்ட்டான சுரக்காய் கூட்டு ரெடி. வீட்டில்